இந்த மைக்ரோவேவ் ஓவனில் என்ன பிரச்சனைன்னு பார்க்குறீங்களா? நல்லா ஸ்டார்ட் ஆகுது, ஸ்டாப் ஆகுது பாருங்கள், ஓடிட்டுருக்கு. ஆனால் சூடு ஆகலை. மைக்ரோவேவ் ஓவனுன்னா நம்மளுக்கு ஃபைனலாக பார்த்தீங்கன்னா சூடு ஆகிறதுக்காக தான் நம்ம மைக்ரோவேவ் ஓவனையே யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா? ஆனால் அந்த பிரச்சனை தான் இந்த மைக்ரோவேவ் ஓவனில் இருக்குது. அதை தான் நம்ம இப்போது பர்ஃபெக்டாக ரெடி பண்ண போகிறோம். இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக தெளிவாக பாருங்கள், உங்களுக்கே புரியும். இப்போ பாருங்கள், அந்த தண்ணியை எடுத்து காட்டுறேன். சில்லுன்னு இருக்குது. நம்ம தண்ணி எப்படி வச்சோமோ அப்படியே தான் இருக்குது. ஆனால் நம்ம இப்போ இந்த மைக்ரோவேவ் ஓவனை ரெடி பண்ண போகிறோம். ரொம்ப ரொம்ப சிம்பிளான மெத்தடில். ஆனால் ஃபஸ்ட்டு இப்போ நீங்கள் அந்த நான் காட்டின மாதிரி அன்ஃப்ளக் பண்ணிவிடுங்க மைக்ரோவேவ் ஓவன். ஏன்னா நம்மளுக்கு சேஃப்டி தான் மெயின். அதுக்கப்புறமேட்டு இந்த மாதிரி எல்லா ஸ்க்ரூவையும் ரிமூவ் பண்ணிவிடுங்க. ஆக்சுவலாக இது ஸ்டார் டைப் ஸ்க்ரூ ட்ரைவர் தாங்க. உங்களுக்கு இந்த மாதிரி மிஷின் இல்லைன்னா பிரச்சனை இல்லை. ஒரு ஸ்டார் டைப் ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சே நீங்கள் பிரிச்சுக்கலாம். அப்படி மேலே புல் பண்ணி இழுத்திங்கன்னா வந்துடும் ரொம்ப ஈஸியாக. இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். எப்படி லாக் பண்ணுறதுன்னு நான் தெளிவாக காட்டுறேன். ஃபஸ்ட்டு வந்த உடனே இது தாங்க பண்ணணும். ஏன்னா நம்ம இப்போ செக் பண்ணோம் பார்த்தீங்களா, அந்த டைமில் அதில் கெப்பாசிட்டரில் மேபி கரண்ட் இருக்கலாம். அந்த டிஸ்சார்ஜ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமேட்டு நம்மளுக்கு கம்பல்சரி ஒரு மல்டிமீட்ரு தேவைங்க. பாருங்கள், அந்த மல்டிமீட்டரை நம்ம அந்த கண்டினியூட்டி மோடில் வைக்கிறோம். இப்போ பாருங்கள், அந்த மல்டிமீட்டரை செக் பண்ணுறோம். 2 ரோப்பை நம்ம டச் பண்ணுறோம். கீன்னு ஒரு சவுண்டு வரும். மீட்டர் ஓடுது பாருங்கள். ஸோ கண்டினியூட்டி நல்லா இருக்குது, மல்டிமீட்டர் நல்லா இருக்குது. சரிங்களா? இது எப்போவுமே நம்ம பார்த்துக்கணும். இப்போது ஒன்று நம்ம இந்த 5 kVயில் கொடுத்தோம், இன்னொன்று கெப்பாசிட்டரில் கொடுத்தோம். ஸோ கண்டினியூட்டி நல்லா இருக்குது. இதுதாங்க ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. ஸோ இது நல்லா இருக்குன்னும் போது கெப்பாசிட்டர் நல்லா இருக்குது, ஷார்ட் ஆகலை. சரிங்களா? இது போர்ட்லேருந்து வர கரண்ட்டும் ஒன்று இருக்குது. அதை பற்றி நம்ம தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அதையும் பாருங்கள். ஸோ இதுதான் மெயின். ஸோ இப்போ நம்ம பார்க்குறோம், இந்த மேக்னட்ரானில் பார்த்தீங்கன்னா கண்டினியூட்டி இருக்குது. சில டைமில் இருக்காது. ஆனால் கண்டினியூட்டி இருந்தாலும் அது அந்த மாதிரி நம்ம செக் பண்ணி தான் பார்க்கணும். கழட்டுறோம், சரி மாற்றி பார்த்துடலான்னு சொல்லிட்டு. அந்த இடத்துல ஒரு ஹீட் சென்சார் இருக்குது பாருங்கள், தெர்மல் ஸ்டார்ட்னு சொல்லுவாங்க அது பேர். ஸோ ஃபஸ்ட் நம்ம அதை கழட்டிடுறோம். அதுக்கப்புறம் இதாங்க அந்த 2 ஸ்க்ரூ தாங்க மெயின். இந்த மாடலுக்கு, இந்த சாம்சங்க்கு 2 ஸ்க்ரூ தான் ஆக்சுவலாக வரும். சில மாடலில் தான் அந்த தெர்மல் ஸ்டார்ட் வரும், சில மாடலில் வராது, டைரெக்டாக கொடுத்துருப்பாங்க. அதை பற்றி ஒரு பிரச்சனையும் இல்லை. ஏன்னா அது என்ன ஏதுன்றது நான் அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன். அது ஹீட் சென்சார் தான், ரொம்ப ஹீட்டானால் கட் ஆஃப் ஆகிறதுக்காக. அதை பற்றி ரொம்ப யோசிக்க வேணாம் இப்போது. ஸோ இது தாங்க நம்ம எடுத்தாச்சு மேக்னட்ரான். பாருங்கள், இது ஒர்க் ஆகலை, சூடாகலை. சரிங்களா? அதே மாதிரி ஒரு மேக்னட்ரான் நம்ம எடுத்திருக்கோம், ஒரிஜினல். பாருங்கள், நான் 2யும் காட்டுறேன். 2மே ஒரிஜினல் தான். ஒன்று ஃபெயிலியர் ஆனது, ஒன்று ஒரிஜினல். ஒரிஜினல் எப்படி செக் பண்ணோன்னா சாம்சங்கில் ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. அந்த முனையில் கூராக வரும். இது பாருங்கள் லோக்கல். உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக மட்டுமே நம்ம காட்டுறோம். அங்கே பாருங்கள், ஃப்ளாட்டாக இருக்குது, இது கூராக இருக்குது. இது ஒரிஜினல், அது லோக்கல். நம்மக்கிட்ட 2மே அவைலபிளாக இருக்குது. சரிங்களா? உங்களுக்கு வேணும்னா நம்ம அரேஞ்ச் பண்ணி தருவோம். இப்போது அந்த 2 ஸ்க்ரூவை நம்ம மாட்டிக்கலாம். இந்த கீழே 2 ஹோல் இருக்கும். அந்த 2 ஹோலில் லாக் பண்ணிவிட்டு மேலே நம்ம ஆஸ் யூஷுவல் எப்படி கழட்டணுமோ அதே மாதிரி 2 ஸ்க்ரூவையும் போட்டுக்கலாம். இதுதாங்க மெயின். ஏன்னா நிறைய மாடலில் பார்த்தீங்கன்னா அந்த தெர்மல் ஸ்டார்ட் அந்த இடத்துல வராது, பாடியோட கொடுத்துருப்பாங்க. ஒரு சில மாடலில் மேக்னட்ரானோட கொடுத்துருப்பாங்க. அது ஏன்னு கேட்டிங்கன்னா, அது ஓவர் ஹீட் பை மிஸ்டேக் நம்ம நிறைய டைம் அமுக்குவோம் பார்த்தீங்களா, தெரியாதவங்க அமுக்கிட்டாங்கன்னா கூட அந்த மேக்னட்ரான் போகாமல் இருக்கிறதுக்காக ஓவர் ஹீட் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் அது கட் ஆஃப் ஆகிடும். அது கொஞ்சம் கூல் ஆனதுக்கப்புறம் திருப்பி ஆட்டோமேட்டிக்காக மிஷின் ஒர்க் ஆகும். அதுக்காக தான் அது கொடுக்கறது. ஸோ இப்போ நம்ம இந்த புது மேக்னட்ரான் மாட்டியிருக்கோம்.
ஸோ இப்போ நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு. மேக்னட்ரானுக்கு தேவையான ஒரு விஷயமே கூலிங் ஃபேனுங்க. மேக்னட்ரான் ஒன்ஸ் போர்டு ஆன் ஆகிடுச்சுன்னா, நம்பர் ஓடுதுன்னா கூலிங் ஃபேன் சுற்றணும். அங்கே பாருங்கள், கூலிங் ஃபேன் தெளிவாக சுற்றுது. இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் சுற்றிட்டு இருக்கு பாருங்கள். ஸோ அந்த கூலிங் ஃபேன் சுற்றலாம் மேக்னட்ரான் போயிடும். அதுக்கப்புறம் அது தானாக போகிறதுன்றது வேறு, சரிங்களா? அந்த அளவுக்கு நம்ம யூசேஜ் பண்ணிட்டோன்றது வேறு. ஆனால் ஜென்ரலாக கூலிங் ஃபேன் சில டைமில் சுற்றாது, அதுக்காக மேக்னட்ரான் போயிடும். ஆனால் இந்த விஷயத்தில் அது இல்லை, சரிங்களா? ஸோ இப்போ நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். தண்ணி நம்ம வச்சது எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஆவி பறக்குது பாருங்கள், எப்படி இருக்குது பாருங்கள். சூப்பராக எக்ஸலண்ட் ஆகிடுச்சுங்க நம்ம மிஷின், பார்த்தீங்களா? இதுதான். ஸோ இது வந்து கன்ஃபார்ம் ஆகிடுச்சு இப்போது. இதுதான் மேக்னட்ரான்லாம் சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு லோக்கலாக ஸ்பேர் வேணும்னாலும் சரி, நீங்களே கடையில் போய் வாங்கிக்கலாம், இல்லை ஒரிஜினலாக வாங்கிக்கலாம். இல்லை உங்களுக்கு வாங்க தெரியல அப்படின்னும்போது நம்மளுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் வந்து உங்களுக்கு கால் பண்ணுறோம், அரேஞ்ச் பண்ணி தரோம். சரிங்களா? ஏன்னா நம்பர் கொடுத்தீங்கன்னா நிறைய கால்ஸ் வருது. அதுக்காக தான். வேறு ஒன்றும் இல்லைங்க. இப்போ பாருங்கள், நீங்கள் நம்ம லாக் பண்ணிட்டோம். எப்படி லாக் பண்ணுங்க நல்லா பாருங்கள். பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஃபஸ்ட்டு அந்த 2 சைடு லெஃப்ட் அண்ட் ரைட் இருக்கிறத போட்டுருங்க. அதுக்கப்புறம் அது மூவே ஆகாது. நீங்கள் மேலே இருக்கிற ஸ்க்ரூவை போட்டுருங்க. நீங்கள் எடுத்த உடனே மேலே இருக்கிற ஸ்க்ரூவை போட்டிங்கன்னா கண்டிப்பாக கீழே இருக்கிற லூஸ் ஆகும், லாக் ஆகலை. நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறாங்க. அதுக்காகவே நான் இப்போ உங்களுக்கு தெளிவாக சொல்லிட்டேன். வேணும்னா உங்களுக்காக நான் அதையும் தெளிவாக இன்னொரு வீடியோ கூட போடுறேன்.